அணுவுக்குள் அணிலாக அகிலமெங்கும் பிறந்தும் கிறந்தும் நிறைந்தும் இருக்கின்ற பெரம்பொருளை பணிந்து கொண்டு உலகெங்கும் பிறந்து வாழ்கின்ற டான் டிவியினுடைய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் வணக்கங்கள். உங்களுடைய செவிகளுக்கும் கண்களுக்கும் கருத்துக்களால் விருந்தளிக்கின்ற டான் டிவியினுடைய பட்டிமன்றத்தினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. எங்களுடைய இந்த பட்டிமன்ற நிகழ்வு வளர்ந்து வருகின்ற இளையோருக்கான களங்களுடன் பேச்சாற்றல் மிகுந்த பெரியவர்களையும் இணைத்து தமிழ் உங்களுடைய செவிகளில் தேன் பாய்ச்சுகின்ற நிகழ்வாக தொடர்ச்சியாக ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இன்றைய இந்த பட்டிமன்ற நிகழ்விலும் ஊவா வெல்லச பல்கலைக்கழகத்தை சேர்ந்த மாணவர் குழாம் ஒன்று தங்களுடைய கருத்துக்களை தாங்கி உங்களுடன் இணைந்து கொள்வதற்காக இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். அந்த இளைய அணி இன்றைக்கு என்னத்தை பற்றி பேசப் போகின்றது என்று சொல்லி நாங்கள் பார்த்தால், தங்களுடைய வாழ்க்கை ஓட்டத்தை பற்றி பேசுவதற்காக அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். இன்றைய சமுதாய போக்கிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது எல்லோருமே ஓடிக்கொண்டிருக்கின்றோம். ஏதோ ஒரு தேவை, ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு, ஏதோ ஒரு இலட்சியம், இந்த பயணத்தை நோக்கியதான ஓட்டம் என்பது எல்லோருக்குமே இருந்து கொண்டிருக்கின்றது. அது பாலகர் முதல் முதியவர் வரை இங்கே தடையில்லாத ஓட்டம் இன்றைய இந்த சுற்றி கொண்டிருக்கின்ற உலகத்தினுடைய வேகத்தை மிஞ்சியதாக எல்லோருடைய ஓட்டங்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது, இந்த ஓட்டம் எதற்கு, எதை நோக்கி நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் எல்லோருடைய நோக்கமும் ஒன்றாகத்தான் இருக்கும். அவர்களுடைய பாதையிலே அவர்கள் எதிர்பார்க்கின்ற அந்த வெற்றி. இந்த வெற்றியை அடைவதற்கு இன்றைய இளைய தலைமுறையினர் எப்படி பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்கின்ற கேள்வி எல்லோருக்குமே இருக்கின்றது. இன்றைய இளைய தலைமுறையினர்கள் சரியான பாதையில் பயணிக்கின்றார்கள் இல்லை, அவர்களுடைய போக்கு சரியில்லை, சேர்க்கை சரியில்லை, இப்படியான பல குற்றச்சாட்டுகள் சமூகத்திலே முன்வைக்கப்படுகின்றதற்கு அப்பால் அவர்களுக்கும் ஒரு இலட்சியம் இருக்கின்றது. அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் கல்வியா, வேலையா, அவர்களுடைய ஆற்றல்களா, அவர்கள் வளர்த்து கொள்ள நினைக்கின்ற திறமைகளா, ஏதோ ஒன்றை சார்ந்து அவர்கள் தங்களுடைய பயணத்தை திட்டமிடுகின்றார்கள். அது தொடர்பான ஆசையை அவர்களுடைய ஆழ் மனதிலே பதித்து வைத்திருக்கின்றார்கள். பாரதி அழகாக சொல்லியிருப்பார், ஆள் மனதிலே இருக்கின்ற ஆசை அது நிரந்தரமாக அந்த மனதிலே இருக்கின்ற பொழுது அது நிச்சயமாக அந்த இலட்சியத்தை, அந்த ஆசையை ஒருவன் அடைந்து கொள்ளுவான். அந்த ஆழ்மனதிலே நிலைத்திருக்கின்ற அந்த ஆசையை நோக்கிய, அந்த வெற்றியை நோக்கிய பயணத்தை அவர்கள் திட்டமிடுகின்ற பொழுது அவர்களுக்கு எது அவசியமாக இருக்கின்றது என்பது இன்றைய பட்டிமன்றத்தினுடைய வாத பொருளாக இருக்க போகின்றது. இன்றைய தலைமுறையினர்கள் முயற்சி எடுக்கின்றார்கள் இல்லை, அவர்கள் முயற்சி எடுத்தால் அவர்கள் வெற்றி கொள்ளலாம் என்பது ஒரு பக்க வாதமாக எங்களுக்கு அமைய போகின்றது. இல்லை, அவர்களுக்கு தேவை ஆதரவு, அவர்களுக்கு உந்து சக்தியாக அவர்களை தட்டி கொடுப்பவர்களாக ஆதரவாளர்கள் தேவைப்படுகின்றார்கள், குறிப்பாக அவர்களுடைய பெற்றோர்கள். இந்த ஆதரவாக இருக்கின்ற பொழுது அது நிச்சயமாக அவர்களை வெற்றி பாதைக்கு அழைத்து கொண்டு செல்லும் என்பது இன்னும் ஒரு கருத்து நிலையாக இருக்கின்றது. இந்த இரண்டு கருத்து நிலையை நோக்கியதாக இன்றைய வாதம் நகர இருக்கின்றது. இந்த இரண்டு கருத்து நிலைப்பட்டதான பல உதாரண புருஷர்களை நாங்கள் இன்றைய இந்த வாழ்ந்து முடித்தவர்களிலும் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றவர்களிலும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. சாதித்தவர்கள் பலரும் ஒன்று அவர்களுடைய பெற்றோர்கள் உந்து சக்தியாக இருந்திருக்கின்றார்கள், அல்லது அவர்களுடைய முயற்சி அவர்களுடைய வெற்றிக்கு வழி செய்திருக்கின்றது. நான் உதாரணங்களை ஆரம்பத்திலே குறிப்பிட விரும்பவில்லை, எங்களுடைய பேச்சாளர்கள் காத்திருக்கின்றார்கள். ஆகவே அவர்களுடைய வாதங்களை கொண்டு நகர்த்துகின்ற பொழுது நாங்கள் அந்த கருத்து நிலைக்குள்ளே சென்று இணைந்து பயணிக்கக்கூடியதாக இருக்கும். அந்த வகையிலே இன்றைய தலைமுறையினரின் வெற்றிக்கு அவசியமானது சொந்த முயற்சியா, பெற்றோர்களின் ஆதரவா என்கின்ற நிலையிலே இன்றைய பட்டிமன்றம் தொடர்ந்து நகர இருக்கின்றது. இன்றைய இந்த பட்டிமன்றத்தினுடைய வாதத்தை ஆரம்பித்து வைப்பதற்காக இன்றைய தலைமுறையினரது வெற்றிக்கு அவசியமானது சொந்த முயற்சியே என்கின்ற அணியினுடைய முதன்மை பேச்சாளர் லங்கேஸ்வரன் கிருஷ்ணன் அவர்கள் வருகின்றார். இவர் ஊவா வெல்லச பல்கலைக்கழகத்தினுடைய ஏற்றுமதி விவசாய கற்கனரியின் 3ஆம் வருட மாணவன். வாருங்கள். தாய்மொழியாமன் தவிழுக்கும் இச்சபைக்கும் என் அன்புக்குரிய டான் டிவி தொலைக்காட்சியின் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இந்நேரத்திலே வந்தனங்கள். இந்த சபையிலே ஒரு நல்ல தலைப்பொன்று இங்கே வந்திருக்கின்றது. இன்றைய தலைமுறையின் வெற்றிக்கு அவசியமானது சொந்த முயற்சியா, பெற்றோரின் ஆதரவா? அந்த வகையிலே சொந்த முயற்சி என்ற உண்மையான தலைப்பிலே நான் ஒரு வாதாடலாம் என்ற ஒரு சிறு முயற்சியை இங்கே எடுத்துள்ளேன். நடுவர்களே, நான் ஒன்றை இங்கே முன்வைக்க வேண்டும். முயற்சி,
ஒரு மனிதன் ஒரு விடயத்திலே முயற்சி செய்து விட்டான் என்றால் அங்கே அவன் வெற்றிக்கான அடித்தளத்தை இட்டு விட்டான். பழமொழி இருக்கின்றது, முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார். அந்த வகையிலே ஒரு விடயத்தில் அவன் முயற்சி எடுக்கும் போது தோற்கின்றானோ வெற்றி அடைகின்றானோ என்பது இரண்டாவது விடயம். ஆனால் அவன் ஒரு விடயத்திலே முயற்சி எடுக்கும் பொழுது அங்கே அவன் வெற்றிக்கான ஒரு அடித்தளத்தை இட்டு செல்கின்றான் என்பது எங்களுடைய வாதத்தின் போக்காக இருக்க போகின்றது. தன்னம்பிக்கை மற்றும் தனித்துவமான பண்புகள் இருக்கும் இடத்திலே தான் அங்கே ஒரு சுய முயற்சியானது, அதாவது சொந்த முயற்சியானது வெற்றி அடைந்து போகும். எதிரணி நண்பர்கள் கூறுவது போல் இந்த பெற்றோரின் ஆதரவு என்று கூறுகின்றார்கள். எனக்கு ஒன்று விளங்கவில்லை. நீங்கள் எத்தனை காலம், எத்தனை வருடங்கள் பெற்றோரின் ஆதரவிலேயே ஒட்டி வாழப் போகின்றீர்கள்? ஒட்டுண்ணிகள் போல் பெற்றோரும் உங்களுக்கு இருக்க போகின்றார்கள் விருந்து வழங்கிகள். ஒரு சிறு பிராயத்திலிருந்து நீங்கள் இப்பொழுது வளர்ந்து கல்வி கற்று திருமணமாகும் வரையும் உங்கள் பெற்றோரின் வாழ்விலே நீங்கள் ஆதரவாக இருக்க போகின்றீர்களா? அல்லது நீங்கள் எந்த வகையில் சொல்கின்றீர்கள்? எதை உங்கள் இலட்சியமாக கொண்டுள்ளீர்கள்? நான் கூறுகின்றேன், சொந்த முயற்சி. ஒரு மனிதன் ஏன் சொந்த முயற்சியை கொண்டு செல்ல வேண்டும் என்றால் இன்றைய சமூக சூழல் அவ்வாறு இருக்கின்றது. இன்றைய சமூக சூழலிலே நீங்கள் சொந்த முயற்சி இருந்தால் மட்டுமே ஒரு வருகின்ற சவால்களை நீங்கள் எதிர்நோக்கி அங்கே வெற்றி பெற வேண்டிய கட்டத்துக்கு நீங்கள் செல்ல முடியும். இன்றைய சமுதாயம் 21ஆம் நூற்றாண்டிலே இலத்திரனியல் யுகத்திலே நவீன தொழில்நுட்ப கருவிகளை பயன்படுத்தி கொண்டிருக்கும் ஒரு சமூகத்தில், ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நாங்கள். அந்த சமூகத்தில் தொழில்நுட்ப கருவிகளை பயன்படுத்தி நாங்கள் ஒரு தலைமுறை வெற்றியடைய வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய சொந்த முயற்சி அதில் அடங்கி இருக்க வேண்டுமே தவிர பெற்றோரின் ஆதரவு அங்கு தேவையில்லை. ஏன் நான் பெற்றோருடைய ஆதரவு தேவையில்லை என்று கூறுகின்றேன் என்றால், எங்களுடைய பெற்றோர்கள் சிறு வேடத்துக்கு முற்பட்டவர்கள். அவர்கள் பெரும்பாலும் இந்த தொழில்நுட்ப அறிவு பற்றி சிறிதான அறிவு மட்டுமே கொண்டவர்கள். அவர்களால் எம்மை சிறந்த வழியில் இந்த நவீன யுகத்தில் வழிப்படுத்த முடியாது என்பது எனது வாதமாக இருக்கின்றது. அது இந்த கருத்தை நான் சபையிலே முன்வைக்கின்றேன். இந்த சொந்த முயற்சி என்று ஏன் நான் கூறுகின்றேன் என்றால், இன்றைய சமூகம் இன்றைய சிறுவர்களை ஒரு வேலைப்பளு செய்யும் கருவிகளாகவும் பெண்களை பாலியல் வன்முறைக்கு பொருட்களாக பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதை நாம் தடையை தகர்த்து இந்த சமுதாயத்தில் முன்னேற வேண்டும், ஒரு வாழ்வில் நான் ஒரு மனிதன் நிலைத்து நிற்க வேண்டுமாக இருந்தால் அங்கே சொந்த முயற்சி தேவைப்படுகின்றது. நான் உதாரணம் கூறுகின்றேன். ஒஃப்ரா வின்பரி என்ற கருப்பிடத்த பெண் தனது சிறு வயதிலே, தன் இளமை பருவத்திலே பலதரப்பட்ட துன்பங்களை அனுபவித்து பாலியல் பலாத்கார துன்புறுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டு அதை தனது சொந்த முயற்சியால் தாண்டி தற்பொழுது அமெரிக்காவிலே ஒரு சிறந்த டிவி தொகுப்பாளராகவும் தொழிலதிபராகவும் இங்கே சிறந்து விளங்குகின்றார் என்றால் அதற்கு ஒரு காரணம் அவருடைய சொந்த முயற்சி அங்கே கை கொடுத்திருக்கின்றதை தவிர உங்களுடைய பெற்றோரின் ஆதரவு அல்ல என்பதை நான் கூறுகின்றேன். ஒருவேளை நீங்கள் கூறுவது போல் சமூகத்தின் வெற்றிக்கு பெற்றோரின் ஆதரவு தான் முக்கியமாக இருந்தால் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள் தெரியுமா? வருகின்ற சமுதாயத்தை முட்டாள் சமுதாயமாக உருவாக்கி கொண்டிருக்கின்றீர்கள். அறிவு சிந்திக்க தெரியாத சமுதாயமாக உருவாக்கி கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுடைய சந்ததிகள் கடைசியிலே உங்கள் பெற்றோரை உங்களை தொத்தி நிற்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை நீங்கள் உருவாக்கி கொண்டு இருக்கின்றீர்கள் என்பதே இங்கே கவலைக்குரிய விடயம். சற்று நினைவில் கொள்ளுங்கள். ஒரு சிறு முயற்சி எடுங்கள். நீங்கள் வெற்றி பெறுகின்றீர்களோ தோல்வி பெறுகின்றீர்களோ அடுத்த கட்டம். ஆனால் ஒரு முயற்சி நிச்சயமாக உங்களை வெற்றியின் அடித்தளத்துக்கு இட்டு செல்லும் என்பது எங்கள் வாதமாக இருக்கின்றது. தன்னம்பிக்கை. ஏன் நான் கூறுகின்றேன் இந்த சொந்த முயற்சி உங்களுக்கு முக்கியம் என்றால், ஒரு சொந்த முயற்சியில் நீங்கள் வெற்றி பெறுவீர்களாக இருந்தால் உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களை அண்டி இருக்கும் சமூகம், உலகம் அனைத்துமே உங்களை ஒரு முன்னுதாரணமாக கொண்டு அங்கே செயற்படும். ஆனால் நீங்கள் பெற்றோரின் ஆதரவில் தான் வாழ்வீர்களாக இருந்தால் உங்களை அந்த சமூகம் மதிக்காது, உங்களை ஒரு முன்னுதாரணமாக எடுக்காது. உதாரணம் கூறுகின்றேன். நாங்கள் இன்றும் இந்தியாவின் பழைய ஜனாதிபதியான அப்துல் கலாம் ஐயாவை உதாரணமாக கூறிக்கொண்டிருக்கின்றோம். அவர் கூறிய வார்த்தை இளைஞர்களே கனவு காலங்கள் என்ற வார்த்தையை நாங்கள் இன்று நினைவுபடுத்திக் கொண்டிருக்கின்றோம் என்றால் அவர் சொந்த முயற்சியால் இந்த உலகத்துக்கே ஒரு சிறந்த கருத்தை வித்திட்டு சென்றிருக்கின்றார். அதனால் தான் அவருடைய கருத்தை நாம் இன்னும் இங்கே காவிக்கொண்டு சென்று கொண்டிருக்கின்றோம். காட் ஆஃப் கிரிக்கெட் சச்சின் டெண்டுல்கர், அவரை நாம் இன்றும் காட் ஆஃப் கிரிக்கெட் என்று அழைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் அவர் சில சாதனைகள் அத்தனையும் இன்னும் யாராலும் முறியடிக்கப்படாமல் இருக்கின்றது. ஆனால் அவர் தன்னுடைய சிறு பிராயத்திலிருந்து அவர் செய்த சொந்த முயற்சிகள் ஆயிரம் இருக்கின்றன. அத்தனை காரணத்தால் தான் அவர் இன்றும் காட் ஆஃப் கிரிக்கெட் அழைக்கப்பட்டிருக்கின்றார். நான் கூறுவது ஒன்றே ஒன்றுதான். ஆதரவு போல் ஒற்றுமை போல் மற்றவிடம் வாழாமல் உங்களுடைய முயற்சிகளை சிறிது எடுத்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக நீங்கள் வாழ்வில் வெற்றி பெற முடியும். அனைவரும் கூறுகின்றார்கள், அண்மையிலே பேசப்படும் எலான் மாஸ்கை பற்றி அனைவரும் அறிந்திருக்கின்றீர்கள். இன்று அவர் சிறு வயதிலே எத்தனை கஷ்டங்களை அனுபவித்தார் அனுபவம். ஆனால் இன்று டெஸ்லா, ஸ்பேஸ் எக்ஸ் போன்ற தொழில்நுட்ப நிறுவனங்களை உருவாக்கி எத்தனை தரப்பட்டோருக்கு வேலைகளை வழங்கி இன்றும் அனைவராலும் ஒரு ரோல் மாடலாக கொண்டாடப்பட்டு வருகின்றார் என்றால் அங்கே அவருக்கு அடுத்தளமிட்டது பெற்றோரின் ஆதரவு அல்ல, ஒரு சிறு சொந்த முயற்சி. இன்று நாம்
அனைவரும் கொண்டாடும் அளவுக்கு வந்திருக்கின்றது. ஆக நாம் கூறுவது ஒன்றுதான், நீங்கள் அனைவரும் படித்தவர்கள், இந்த சமுதாயம் படித்த சமுதாயம், படித்துக் கொண்டிருக்கும் சமுதாயம், வளர்ந்து வருகின்ற சமுதாயம். இன்றைய தொழில்நுட்ப யுகத்திலே அறிவு குறைந்த பெற்றோரின் நீங்கள் ஆதரவை வழங்குவதை விட உங்களுடைய சிறு சொந்த முயற்சியை இட்டு பாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய சமுதாயம் வெற்றிக்கு நீங்கள் இட்டு சொல்லும். இறுதியாக ஒரு பாடலை கூறி அந்த வார்த்தை முடிக்கின்றேன். சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே. உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே. நீ உழைத்து வாழ்ந்தால் சிரித்து வாழலாம், அது சொந்த முயற்சி. பிறர் உழைப்பில் வாழ்ந்தால் பிறர் சிரிக்கத்தான் வாழலாம், அதுதான் பெற்றோரின் ஆதரவு. சிந்தித்து செயற்படுங்கள். நன்றி. இன்றைய தலைமுறையினரது வெற்றிக்கு காரணம் சொந்த முயற்சி என்கின்ற அணியினுடைய முதன்மை பேச்சாளர் கிருஷ்ணன் அவர்கள் அந்த அணிக்கு நல்லதொரு தொடக்கத்தை அங்கே வழங்கி இருக்கின்றார். முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார் என்ற முதுமொழியுடன் ஆரம்பித்து தன்னம்பிக்கை, அந்த தன்னம்பிக்கையுடையவர்கள்தான் வெற்றி பெறுவார்கள். அந்த தன்னம்பிக்கை முயற்சியினுடைய அடிப்படையானது. காலமாற்றத்திலே இன்றைய பெற்றோர்கள் தங்களை இந்த மாற்றத்தை உணர்ந்து கொள்ளாதவர்களாக இருக்கின்ற பொழுது பிள்ளைகளை நிச்சயமாக அவர்கள் சரியாக வழிநடத்த முடியாது என்கின்ற ஒரு கருத்திலேயே முன்வைத்திருந்தார். தன்னுடைய வாதத்தினூடாக அணிக்கான ஒரு உறுதியான அஸ்திவாரத்தை அவர் கட்டி எழுப்பி இருக்கின்றார். இந்த நிலையிலே இன்றைய தலைமுறையினுடைய வெற்றிக்கு பெற்றோரினுடைய ஆதரவு தான் அவசியமானது என்கின்ற அணியினுடைய முதன்மை பேச்சாளர் அந்த அணியினுடைய வாதத்தை ஆரம்பித்து வைப்பதற்காக வருகின்றார். உவாவிலச பல்கலைக்கழகத்தினுடைய மனிதவள மேம்பாடு கற்கிணறி மாணவன் ஸ்ரீ நாகேஸ்வரன் சாய் பிரகாஷ் அவர்கள். தடுமாறச் செய்யும் தலைப்புக்கு தலைவராக வீற்றிருக்கும் நடுவர் அவர்களே, தான் சொல்வது பொய்தான் என தெரிந்தும் போட்டியிட வந்திருக்கும் எதிர்த்தரப்பினரே, அனைவருக்கும் வணக்கம் கூறிக்கொண்டு ஒரு சிறு பாடல். பாலூட்டி வளர்த்த கிளி, பழம் கொடுத்து பார்த்த கிளி, நான் வளர்த்த பச்சை கிளி, நாளை வரும் கச்சேரிக்கு. என்ன மாதிரி? நாளை வரும் கச்சேரிக்கு. நாளை எங்க இன்று வந்திருக்கிறது வெள்ளையும் சொல்லையுமாக வளர்த்து ஆளாக்கி உங்களை இந்த நிலைமையில் படிக்க வைத்த பின்னரும் உங்களுக்கு சொந்த முயற்சி, அந்த சொந்த முயற்சி எங்கிருந்து ஐயா ஆரம்பிக்கின்றது எனக்கு புரியவில்லை. பெற்றோரின் ஆதரவின்றி எங்கிருந்து ஆரம்பிக்கின்றது இந்த சொந்த முயற்சி? ஐயா, எமது அணியின் தலைவர் என்ற வகையில் இந்த தலைப்பினை வரைவிலக்கணம் செய்வது எனது கடமை. அந்த வகையில் பார்த்தீங்கள் என்று சொன்னால், இன்றைய தலைமுறையின் வெற்றிக்கு அவசியமானது சொந்த முயற்சியா பெற்றோரின் ஆதரவா என்பதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு. அதில் நாங்கள் பெற்றோரின் ஆதரவு என கூறுகிறோம். அந்த வகையில் இன்றைய அப்படி என்னும் ஒரு வார்த்தையானது நடந்து கொண்டிருக்கின்ற நிகழ்காலத்தை குறிக்கின்ற ஒரு விடயம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, தலைமுறை அப்படின்னு சொன்னால் ஒரு உயிரினம் ஒன்றிலிருந்து இன்னொன்றாக தோன்றி வளரும் ஒரு படிமுறையை குறிக்கக்கூடிய ஒன்று. வெற்றி என்பது ஒரு சாதனை, அவசியம் என்றால் கட்டாயம் இருக்க வேண்டிய ஒன்று நடுவர் அவர்களே. அந்த வகையில் சொந்த முயற்சி அப்படி என்பது எவ்வித துணையும் இல்லாமல், எவ்வித ஆதாரமும் இல்லாமல் தன்னிச்சையாக தான் முன்னேற செயற்படும் ஒரு செயல்முறை. அதேபோல் பெற்றோரின் ஆதரவு என்பது தாய் தந்தையினுடைய ஆதரவுடன் தான் தன்னுடைய வாழ்க்கையில் முன்னேறுவதற்காக எடுக்கப்படும் ஒரு செயல்முறை. இதுதான் தலைப்பு விளக்கம் ஐயா. அந்த வகையில் நாங்கள் எமது தலைப்பின்படி கல்வி, வாழ்க்கை, தொழில், சமூகம் என்ற கட்டமைப்பில் நாம் இதை இன்று வாதிட வந்திருக்கிறோம். அந்த வகையில் பார்த்தோம்னு சொன்னால், இந்த பெற்றோரின் ஆதரவு என்பது ஒரு அஸ்திவாரம். எப்படி என்றால், இந்த அஸ்திவாரம் பலமாக இருந்தால் மட்டுமே வெற்றி எனும் வீட்டை கட்ட முடியும் நடுவர் அவர்களே. சாதாரணமாக சொந்த முயற்சியில் எதையும் செய்திட முடியாது. ஏனெனில் எது செய்ய வேண்டும் என்றாலும் அதற்கு ஒரு ஆதரவு இருக்க வேண்டும். அந்த ஆதரவு பெற்றோரின் ஆதரவாக இருக்கும் பொழுது சமூகத்தில் அது பலமான ஒன்றாக காணப்படும். அது உதாரணமாக சொல்லலாம், இளவேனில் வாளறிவாளன். அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால், 100 மீட்டர் ஏற்றாய்ப்பில் துப்பாக்கி சூட்டில் உலகளாவிய ரீதியில் முதலிடம் பெற்றவர் 2021ஆம் ஆண்டு. பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர் அப்பொழுது ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். என்னன்னா, அவருடைய இந்த வெற்றிக்கு பெற்றோரின் ஆதரவே காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லியிருப்பார் நடுவர் அவர்களே. ஏன்னு சொன்னால், அவங்களுடைய குடும்ப பின்னணி படிப்பை மையமாக கொண்டது. அவங்க தாய் தந்தையர் முனைவு பட்டம் பெற்றவர்கள்.
அந்த வகையில் அவரை கல்வி பக்கம் செல்லுங்க அப்படின்னு எந்த விஷயத்திலையும் தடுக்கல. உனக்கு விளையாட்டு பிடிக்குமா, விளையாட்டு போ, நான் ஆதரவு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இப்ப அவர் ஒரு பெரிய இடத்துல உலகளாவிய ரீதியில் சாதனை படைக்க உந்துதலா அமைஞ்சிருக்காங்க இந்த பெற்றோரின் ஆதரவு. எதிர் அணியின் தலைவர் கல்வியை மட்டுமே, சாதனை மட்டுமல்ல, உங்களுடைய ஒழுக்கம், சமூகம், வாழ்க்கை இது எல்லாம் சேர்ந்ததுதான் அடுத்த தலைமுறையின் வெற்றி என கொள்ளப்படும். வெறும் கல்வியை மட்டும் வைத்தல்ல தலைவர் அவர்களே. அடுத்ததா பார்த்தோம்னு சொன்னா, இந்த பெற்றோர், அதாவது இன்றைய காலத்துல பெற்றோர் உதாரணமாக எடுத்துக்கொண்டு நிறைய பேர் வளர்ந்து வராங்க. அது சாதாரண சொல்லிடலாம். நிறைய பேர் என்ன அனுபவத்தின் ஊடாக படித்தவர்கள் ஐயா பெற்றோர்கள். அவர்களுடைய அந்த அனுபவம் தான் நம்மை வழிநடத்தி செல்கிறது. இங்கு வெற்றி என்பது எதை கொள்ளப்படுகிறது, அதாவது நாம் ஒவ்வொரு இடத்திலும் நாம் கடக்கின்ற ஒவ்வொரு பரீட்சையை கடக்கும் போது வருகின்ற ஒரு சாதனை தான் வெற்றியாக இங்கு கருதப்படுகிறது. நடுவர் அவர்களே, இதுக்கு நான் வெளியிடங்களில் நான் தேடவில்லை, வெளியிடங்களில் கருத்துக்கள் சொல்லி நான் எதுவும் சொல்லவில்லை. என்னுடைய சொந்த கதையை நான் கூறுகிறேன் நடுவர் அவர்களே, உங்களுடைய அனுமதியுடன். பார்த்தீர்கள் சொன்னால், நான் என்று கலைத்துறையில் இருக்கட்டும் சரி, கல்வித்துறையில் இருக்கட்டும் சரி, ஏன் சினிமா துறையில் ஒரு நடிகனாக இருக்கின்றேன் என்றால் அதற்கு காரணம் என்னுடைய சொந்த முயற்சி என்று சொல்வதை விட என்னுடைய தாயின் ஆதரவே என்று நான் சொல்லுவேன். சிறு வயதில் தந்தையை இழந்து இன்று நான் இந்த நிலையில் இருக்கிறேன் என்றால் அதற்கு என் தாய் பட்ட கஷ்டமும் என் தாய் கொடுத்த அந்த பணமும் தான் ஐயா. வீட்டில் வேலை செய்து எங்களை படிக்க வைத்து என்னை இந்த நிலைமையில் கொண்டு வந்திருக்கின்றார்கள். என்னுடைய கனவுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்றார்கள். 10 பாத்திரம் தேய்த்து நடுவர் அவர்களே, 10 பாத்திரம் தேய்த்து. ஏன் இது என்ன? பெற்றோரினுடைய ஆதரவு இல்லாமல் இங்கு எதுவும் இல்லை. ஏனெனில் அதுதான் பலமான அஸ்திவாரம். அதுதான் ஏனெனில் இந்த சொந்த முயற்சி என்பது அந்த பலமான அஸ்திவாரத்தில் இருந்து தான் உருவாக்கப்படுகிறது. தன்னிச்சையாக எதையுமே செய்திட முடியாது. ஒரு மூலதனம் இல்லாமல் நீங்கள் எப்படி ஒரு முயற்சிக்குள் இறங்குவீர்கள்? முயற்சி மட்டும் இருந்தால் பத்தாது, அதற்கு ஒரு ஆதரவு இருக்க வேண்டும். அதாவது ஒட்டுண்ணி என்று இலகுவாக சொல்லிவிட்டீர்கள் பெற்றோரின் ஆதரவை. அதாவது ஒரு முல்லைக்கு தேர் கொடுத்த பாரியின் கதை அழகாக சொல்லலாம். அந்த முல்லை மரமானது, அந்த கொடியானது அந்த தேரை பற்றி படர்ந்துதான் வருகிறது மேலே. அது வாழ வேண்டுமான தேரை பற்றி வேணும், அது ஒரு ஆதாரம். அந்த ஆதாரம் கண்டிப்பாக பெற்றோராகத்தான் இருக்க வேண்டும், அந்த பெற்றோருடைய ஆதரவாகத்தான் இருக்க வேண்டும் என்று பலமாக கூறிக்கொண்டு இன்றைய தலைமுறையின் வெற்றிக்கு அவசியமானது பெற்றோரின் ஆதரவே என அழுத்த திருத்தமாக கூறிக்கொண்டு எனது கருத்தை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பெற்றோரின் ஆதரவே இன்றைய தலைமுறையினுடைய வெற்றிக்கு அவசியம் என்கின்ற அணியினுடைய முதன்மை பேச்சாளர் சாய் பிரகாஷ் அவர்கள் நல்லதொரு தொடக்கத்தை, ஆதாரத்தினை வழங்கி இருக்கின்றார். முயற்சிக்கு ஆதாரம் பெற்றோர்கள், அவர்கள் இல்லாமல் எதுவும் இல்லை. அஸ்திவாரம் பலமாக இருந்தால் தான் கட்டடங்கள் சரியாக எழும்பும். அந்த வகையிலே இளைய தலைமுறையினருடைய பலமான அஸ்திவாரம் அவர்களுடைய பெற்றோர்கள் தான். பெற்றோருடைய அனுபவம் பிள்ளைகளை வழிநடத்துகின்றது. சிறந்த அறுவடைகளை பெற்றுக்கொள்கின்ற பொழுது அனுபவங்கள் அவர்களை சரியாக வழிநடத்தப்பட வேண்டும். அந்த வகையிலே பெற்றோர்கள் பிள்ளைகளை சிறந்த சாதனையாளர்களாக உருவாக்குகின்றார்கள். அவர்கள் சிறந்த விவசாயிகளாக அவர்களை வழிநடத்துகிறார்கள் என்று தன்னுடைய வாதத்தை கொண்டு நடத்தியிருக்கின்ற ரதியாக முக்கியமாக பெற்றுக்கோடு ஒரு கொடி படர்வதற்கு கொழுகொம்பு அவசியம் போல இளைய தலைமுறையினுடைய வெற்றிக்கு பெற்றோர்கள் கொழுகொம்பாக இருக்கின்றார்கள் என்பதாக அவருடைய வாதம் நகர்ந்திருக்கின்றது. இந்த நிலையிலே இல்லை இன்றைய தலைமுறையினருடைய வெற்றிக்கு அவர்களுடைய சொந்த முயற்சி தான் காரணம் என்கின்ற அணியினுடைய இரண்டாவது பேச்சாளர் சுற்றுலாத்துறை கிணறியினுடைய மாணவன் இமானுவேல் ஆண்டனி லக்ஷன் அவர்கள் வர இருக்கின்றார். அவருடைய கருத்து எவ்வாறு அமையப் போகின்றது என்பதை கேட்போம். நடுவையா அவர்களுக்கும் டான் டிவியின் உலக நேயர்கள் அனைவருக்கும் எந்தரப்புவாதிகளுக்கும் எத்தரப்புவாதிகளுக்கும் இந்நேர வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் நமக்கு தரப்பட்டுள்ள தலைப்பு யாதனில் இன்றைய தலைமுறையினரின் வெற்றிக்கு அவசியமானது சொந்த முயற்சியாகும். ஆம் நடுவர் ஐயா அவர்களே, சொந்த முயற்சி என்பது இன்றைய காலத்தில் மனிதர்களுடைய வெற்றிக்கு காரணமான ஒன்றாக காணப்படுகின்றது. இன்றைய உலகமானது மிக வேகமாகவும் போட்டிகள் கொண்ட உலகமாக மிக விரைவாக உருண்டு கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு மனிதனும் தனக்கென் ஒவ்வொரு இலக்குகளை கொண்டு அதை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கின்றான். எமது எதிரணியை தலைவர் மிக அழகாக குறிப்பிட்டிருந்தார். நான் வளர்த்த பச்சை கிளி நாளை வரும் கச்சேரிக்கு. இது மிக ஒரு அழகான பாடல் வரிகள். ஒவ்வொரு பெற்றோரும் இந்த சிந்தனையில் தான் பிள்ளைகளை வளர்த்து கொண்டிருக்கின்றார்கள். பெற்றோர்களுடைய ஆதரவு மட்டும் காணப்பட்டால் அந்த பிள்ளையானது நாளை சமூகத்தில் மிக பெரிய ஒரு
அறிஞராகவோ சாதனையாளராகவோ மாற முடியாது. காரணம், இந்த உலகத்தில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் பெற்றோரானவர் அந்த பிள்ளையுடன் கூட இருக்க முடியாது. இதற்கு மிக சிறந்த உதாரணம் ஒன்றை நான் உங்களுக்கு கூறலாம் என நினைக்கின்றேன். இன்றைய தொழில்நுட்ப துறையில் மிக முக்கியமானவராக வளர்ந்து வந்து கொண்டிருப்பவர் தான் எலான் மஸ்க் அவர்கள். எலான் மஸ்க் அவர்களுடைய 9வது வயதில் அவருடைய பெற்றோர்கள் விவாகரத்து செய்து எலான் மஸ்க் அவர்கள் தனது தந்தையுடன் வளர்கின்றார். இந்த நேரத்தில் எலான் மஸ்க்கு எந்த விதமான ஒரு ஆதரவோ அல்லது அரவணைப்போ கிடைக்கவில்லை. அந்த நேரத்தில் எலான் மஸ்க் அவர்கள் படித்த புத்தகங்களும் கணிதவியல் புத்தகங்களும் விண்வெளி புத்தகங்களுமே அவர்களுக்கு ஆறுதலாக இருந்ததாகவும் எலான் மஸ்க் தனது நேர்காணலிலே குறிப்பிட்டிருக்கின்றார். இவ்வாறு புத்தகங்களுடைய ஆதரவினாலும் தனது சொந்த முயற்சியினாலும் வளர்ந்து வந்த எலான் மஸ்க் அவர்கள் அவருடைய கனவு செவ்வாய் கிரகத்தில் ஒரு மனிதனை இறக்க வேண்டும் என்பதாக காணப்பட்டிருந்த பொழுதிலும் முதலாக விண்வெளிக்கு விண்கலத்தை அனுப்பிய போது அவருடைய கண்மட்டத்திலே அந்த விண்கலமானது வெடித்து சிதறியது. அந்த தருணத்தில் அவருடைய கனவானது ஒரு கண்ணாடி துகள்களைப் போல வெடித்து சிதறி இருந்த பொழுதிலும் தனது சொந்த முயற்சியினாலும் விடாமுயற்சியினால் மீண்டும் மீண்டும் அதனை செய்து இப்பொழுது அமெரிக்கா, இந்தியா, சீனா போன்ற மிகப்பெரிய நாடுகளானது விண்கலத்தை அனுப்பி கொண்டிருக்கின்ற போது ஒரு தனியார் நிறுவனமாக அவரும் அந்த போட்டியில் நிலை பெற்றிருக்கின்றார் என்பதற்கு காரணம் அவர்களுடைய முயற்சி. அவர் அந்த முயற்சியினை கைவிட்டிருந்தால், முதலாவது தனது பயணத்திலே அவர் கைவிட்டிருந்தால் இன்று உலகின் மிகப்பெரிய பணக்காரராகவும் ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனத்தினுடைய நிறுவனராகவும் இன்று உலகில் விளம்பர முடியாது என்ற நிலைமையானது காணப்பட்டிருக்கும். இதன் மூலம் நாம் அறிவகை சாதனையில் ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு காரணம் அவனுடைய சொந்த முயற்சியே காரணமாக இருக்கின்றது. எதிர்த்தரப்பு வாதி மிக அழகாக கூறியிருந்தார். பிறக்கும் போது ஒரு மனிதனுக்கு கற்றுக் கொடுப்பது எல்லாமே பெற்றோர்கள் என மிக அழகாக குறிப்பிட்டிருந்தார். வாழ்க்கை வெற்றி என்பது ஒரு வட்டமாக நான் கருதினால் பெற்றோர் என்பது அதில் ஒரு புள்ளியாக மட்டுமே காணப்பட வேண்டும். வெறும் புள்ளியை மாத்திரம் வைத்து நாம் எதுவும் செய்ய முடியாது. பல்வேறு புள்ளிகள் இணைக்கப்படுகின்ற போதே ஒரு வெற்றியானது நிரூபிக்கப்படுகின்றது. இந்த இடத்தில் பெற்றோருடைய ஆதரவு இல்லாத பல சந்தர்ப்பத்திலும் கூட அந்த வெற்றியானது நிரூபிக்கப்படுகின்றது. அடிமேல் அடியடித்தால் அம்மியும் நகரும் என்ற பழமொழியானது நமது முன்னோர்கள் வகுத்த ஒன்றாகும். அடிமேல் அடியடித்தால் அம்மியை நகரும் என்பது விடாமுயற்சி வெற்றி தரும். அதாவது நாங்கள் ஒன்றை திருப்ப முயற்சியுடன் செய்கின்ற போது அது அந்த செய்தியானது நமக்கு வெற்றியை அளித்துக் கொண்டிருக்கின்றது. இதற்கு மிக சிறந்த உதாரணத்தை நான் உங்களுக்கு முன்வைக்கலாம் என நினைக்கின்றேன். அண்மையில் நடைபெற்ற வேர்ல்ட் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி உங்களுக்கு நினைவிருக்கும். அந்த போட்டியிலே 18 வயது நிரம்பிய வாலிபன் குகேஷ் என்பவர் தனது பட்டத்தினை பெற்றுக் கொண்டிருக்கின்றார். 6 வயதில் ஏற்பட்ட இந்த கனவு 18 வயதில் நிறைவேற்றப்படுகின்றதற்கு காரணம் கடந்த 12 வருடங்களாக அவர் மேற்கொண்ட விடாமுயற்சியே இந்த பட்டத்தை தட்டி கொள்வதற்கு காரணமாக அமைந்திருக்கின்றது. நடுவர் ஐயா அவர்களே, எதிர்த்தரப்பு வாதி மிக அழகாக எங்களை பார்த்து ஒரு கேள்வி என்று கேட்டிருந்தார். இந்த இடத்தில் நீங்கள் இருப்பதற்கு உங்களுக்கு ஆதரவு வழங்கினது பெற்றோர்கள் தான் என்று கூறியிருந்தார். அதை நான் முழுதிலும் மறக்க பார்க்கின்றேன். எமது பெற்றோர்கள் எமக்கு ஆதரவு வழங்குகின்றார்கள், அதனை ஒப்புக்கொள்கின்றேன். ஆனால் இந்த மேடையில் நாங்கள் வீட்டிருப்பதற்கு காரணம் பெற்றோர்கள் அல்ல. ஏனெனில் இந்த விவாத கழகம் எமது பெற்றோர்களுக்கு முன் அனுபவம் இல்லாத ஒரு கழகம். விவாதம் என்றாலே பெற்றோர்கள் நினைப்பது சும்மா கதைத்திட்டு போற ஒரு விடயம்தான், அதில் எதுவுமே இல்லை என்றுதான் பெற்றோர்களுடைய எண்ணம். ஆனால் விவாதம் என்பது ஒவ்வொரு கருத்துக்களை மக்களுக்கு வெளிப்படையாகவும் ஆணித்தரமாக எடுத்துக் கூறுவதுதான் விவாதம். இன்றைய இடத்தில் நான் இவ்விடத்தில் நிற்கின்றேன் என்றால் அதுக்கு என்னுடைய சொந்த முயற்சியே காரணம். இந்த விவாதத்திற்காக தலைப்புகள் கொடுக்கப்பட்டிருந்த பொழுதும் கொடுக்கப்பட்ட நாள் முதல் இன்றைய தற்போது பேசிக்கொண்டிருக்கின்ற தினம் வரை இதற்காக நானே எனது முழு முயற்சியை போட்டிருக்கின்றேன். இதற்கு பெற்றோர்களுடைய ஆதரவு தான் காரணம் என்று எமது எதிரணிகள் கூறுவார்கள் என்று எமக்கு மிக அழகாக தெரியும். ஆனாலும் பெற்றோர்களுக்கு இது ஒரு புதிய விடயமாகவே காணப்படுகின்றது. இந்த இடத்தில் நிற்பதற்கு நாமே காரணமாக இருக்கின்றோம். இது மட்டுமில்லை, இன்றைய காலகட்டத்தில் எல்லாரும் ஒவ்வொரு திசைகளாக ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். ஒருவர் பொருளாதார ரீதியிலும், ஒருவர் கல்வியிலும், ஒருவர் கலாச்சாரத்திலும், இவ்வாறு பல துறைகள் ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வெற்றிகள் காணப்படுகின்றது. இங்கு வெற்றி என்பது ஒரு மனிதன் ஒரு அடி முயற்சி முன்னுக்கு எடுத்து வைத்தாலே அது அவனுடைய வெற்றி தான். அதற்கு முழுதிலும் காரணம் அவனுடைய சொந்த முயற்சிகளே என்பதனை எனது ஆணித்தனமானவும் உறுதியானதுமான கருத்தாக காணப்படுகின்றது. இந்த ஒரு வாய்ப்பை நான் சரியான முறையில் பயன்படுத்தி எமது அணிக்கு
எமது அணியின் சார்பாக மிகச் சிறந்த கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்திருக்கின்றேன். நன்றி. இன்றைய தலைமுறையினுடைய வெற்றிக்கு அவசியமானது சொந்த முயற்சி என்ற அணியினுடைய இரண்டாவது பேச்சாளர் லக்ஷன் அவர்கள் சில உதாரண மனிதர்களை கொண்டு வந்து தன்னுடைய வாழ்க்கை அனுபவங்களையும் கொண்டு வந்து இந்த சொந்த முயற்சி தான் வெற்றிக்கு அவசியம் என்பதை அங்கே சொல்லி சென்றிருக்கின்றார் தன்னுடைய பாணியிலேயே. எலான் மஸ்க் அவர்களுடைய கதை, முயற்சி எங்களுடைய பழமொழியிலே அடிமேல் அடியடித்தால் என்று சொல்லப்படுகின்றது. விடாமுயற்சி வெற்றியை பெற்றுத்தரும் என்பதற்கு அதன் என்ற ஆதாரம். நீதி நூல்கள் எல்லாம் பல கதைகளை எங்களுக்கு சொல்லி செல்லுகின்றன. இதை தாண்டி இன்றைய சாதனையாளர்கள், அவர் சொந்த அனுபவமாக சொன்னாலும் சாதனையாளர்களுடைய அத்தனை சாதனை பயணங்களிலும் அவர்களுடைய முயற்சி தான் காரணமாக இருக்கின்றது. அது உசைன் போல்ட்டிலிருந்து கற்பனை கதாபாத்திரமாக இருந்தாலும் KGF நாயகன் வரைக்கும், இங்காலே பாகுபலி வரைக்கும் அவர்களுடைய முயற்சிகள் வெற்றிகளுக்கு காரணமாக இருக்கின்றன என்ற மாதிரியாக அவருடைய அங்கே வாதம் நகர்த்தப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையிலே இன்றைய இளைய தலைமுறையினுடைய வெற்றிக்கு பெற்றோர்களின் ஆதரவே அவசியமானது என்கின்ற அணியினுடைய இரண்டாவது பேச்சாளர் கரணி விஞ்ஞான கற்கிணறையினுடைய 3ஆம் வருட மாணவி சோபியா புவினேந்திரராஜா அவர்கள் வருகின்றார். பாருங்கள். என் அன்னி தமிழுக்கு தலை வணங்கிக் கொண்டு இன்றைய டான் பட்டிமன்றத்தின் நடுவர் மற்றும் மேன்சக பேச்சாளர்கள் மற்றும் டான் தொலைக்காட்சி நேய அன்பர்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கங்கள். இன்றைய டான் பட்டிமன்ற அவை தலைமையேற்றுள்ள தலைப்பானது இன்றைய தலைமுறையின் வெற்றிக்கு அவசியமானது சொந்த முயற்சியா பெற்றோரின் ஆதரவா. அதாவது நம்மளுடைய எதிர்த்தரப்பு பேச்சாளர்கள் எல்லாரும் குண்டு சட்டிகள் நின்று குதிரையோட்டி கொண்டிருக்கிறீர்கள். ஆக தலைவர் வந்து கூறினார் சொந்த முயற்சி சொந்த முயற்சி சொந்த முயற்சி. அப்துல் கலாமை கூட உதாரணம் காட்டினார். ஆம், அப்துல் கலாம் எந்த ஒரு விடயத்திலாவது தான் தன்னுடைய குடும்பத்தின் ஆதரவு இன்றித்தான் என்று இவ்வாறு இருக்கின்றேன் என்று சொன்னாரா? இல்லை. இதே அப்துல் கலாம் தான் விண்வெளியில், அதாவது வந்து தன்னுடைய அந்த விண்கலம் ஏவுகின்ற தளத்தில் அந்த விண்வெளிக்கான பரிசோதனை மேற்கொள்கின்ற பொழுது ஒரு கருத்து முன்வைத்தாராம். இவ்வாறு தான் என்னுடைய தந்தையும், அவருடைய தந்தை வந்து ஒரு படகோட்டி என்பது அனைவருக்கும் தெரியும். இவ்வாறு ராமேஸ்வரத்தில் ஏற்பட்ட ஒரு கடல்கோளில் இப்படித்தான் எங்கன படகும் அடிபட்டு போனது. இவ்வாறு ஒவ்வொரு அனுபவத்தையும் தன் குடும்பத்தில் இருந்தால் பெற்றுக்கொண்டவர். அதாவது ஒரு ஆள் தன்னுடைய சொந்த முயற்சி என்று சொல்றாருண்டா அதுக்கு அடித்தளமா இருக்கிற ஒரு விடயம் அந்த குடும்ப சூழல் தன்னுடைய பெற்றோரில் இருந்துதான் வருகின்றது. ஆக ஒருவருடைய சொந்த முயற்சி தேவை. ஆனால் சொந்த முயற்சிக்கு அடித்தளமாக தேவையான ஒரு விடயம் பெற்றோரின் ஆதரவு. இரண்டாவது பேச்சாளர் தம்பி கூறினார், பெற்றோர்கள் எம்மோடு தொடர்ந்து வர முடியாது. ஆம், அது இயற்கையின் நியதி. பெற்றோர்கள் தொடர்ந்து வர முடியாதுதான். இருப்பினும் பெற்றோர்களின் ஆதரவால் நாம் பெற்றுக்கொண்ட அந்த வெற்றி பயணம் நம்மோடு தொடர்ந்து வரும். மேலும் ஒரு உதாரணம் குறிப்பிட்டிருந்தார், அடிமேல் அடியடித்தால் அம்மியும் நகரும். உண்மைதான். இந்த பழமொழி என்ன மாதிரி நீங்களாவே சொந்த முயற்சியில கற்றுக்கொண்டீர்களா அல்லது உங்களோட பெற்றோர்கள் உங்களுக்கு சொல்லி தந்த பழமொழியா? ஆக நீங்கள் கல்வி கேட்கின்றீர்கள் என்றால் அதன் அடித்தளத்திலும் ஒரு வகையில் பெற்றோர்கள் தான் இருக்கின்றார்கள். பெற்றோரின் ஆதரவு இல்லாமல் நான் என்று சொந்த முயற்சியால் முன்னேறிவிட்டேன் என்று மார்த்தட்டுவது ஒரு வகையில் சிறப்பான கருத்தாக எனக்கு தோணவில்லை. மேலும் தம்பி அழகாக குறிப்பிட்டிருந்தார், இந்த 18 வயதில் இந்தியன் கிராண்ட் மாஸ்டராக இருக்கின்ற இந்த குகேஷ் என்பவரை பற்றி. ஆம், சிறந்த ஒரு பதிவு. அதாவது இந்த இளம் வயதில் உலக செஸ் சாம்பியனை பெற்றுக்கொண்ட இந்த குகேஷ் என்பவர் ஏதாவது ஒரு போட்டியில் தனியாக சென்றதை பார்த்திருக்கிறீர்களா? இல்லை. அண்மையில் வெளியிடப்பட்ட அனைத்து தொலைக்காட்சிகள், அனைத்து சமூக வலைத்தளங்களில் வருகின்ற எந்த ஒரு சிறு காணொலியாக இருக்கட்டும், அனைத்திலையுமே அவருடைய பெற்றோருடைய ஆதரவு அங்கு இருக்கிறது. அவருடைய தந்தை ஒரு ENT அறுவகை சிகிச்சையாளர், தாய் ஒரு மைக்ரோபயாலஜிஸ்ட். ஆனா அவர்கள் அவ்வாறு இருந்தாலும் கூட தன்னுடைய பிள்ளையினுடைய விருப்பத்திற்காக தாய், அந்த குகேஷ் என்பவர் வந்து தன்னுடைய பேட்டியில் குறிப்பிட்டிருந்தார், தன்னுடைய தாய் வந்து தனக்கு ஸ்பான்சர்ஷிப் தேர்றதுல முன்வரவா இருந்தவரா. அப்படி தன்னுடைய தந்தை என்னதான் ஒரு டாக்டராக இருந்தாலும் கூட தன்னுடைய ஒவ்வொரு செஸ் சாம்பியன் போட்டியிலும் கூட தனக்கு ஆதரவாக வந்து நிற்பார் என்று. அந்த செஸ் சாம்பியன்ஷிப்ல அவர் வென்று விட்டேன் என்றது வெளியில வரைக்கையும் முதலாவதா தன் தந்தையத்தான் ஓடி வந்து கட்டி அனுப்பார். இதிலே என்ன விளங்குது? ஒரு சொந்த முயற்சி தேவையாக இருந்தாலும் கூட அந்த சொந்த முயற்சிக்கு அடித்தளமாக வித்திட்டவர்கள் அந்த பெற்றோர். அந்த பெற்றோரின் ஆதரவு என்பதும் அந்த ஆசை என்பதும் ஒரு பிள்ளைக்கு முக்கியமான விடயம்.
அதே போன்றுதான் இந்த செஸ் என்றவுடன் தான் இந்த பிரக்ஞானந்தா வைசாலி என்பவர்களும் இந்த செஸ் உலக சாம்பியனில் மிகவும் பிரசித்தமானவர்கள். அவர்களும் என்றாவது தனியாக சொந்த முயற்சியில் அங்கே வந்திருப்பதை நீங்கள் கண்டிருக்கிறீர்களா? தன்னுடைய தாய், அதாவது பொதுவாக அந்த வலைத்தளங்களில் வருகின்ற ஒரு புகைப்படமாக கூட இருக்கலாம், அந்த தாயின் இரு பக்கமும் ஒரு பக்கம் பிரக்ஞானந்தாவும் இன்னொரு பக்கம் வைசாலியும் நிற்பார்கள். அந்த படத்தின் உள்நோக்கம் என்ன? அந்த பெற்றோரின் ஆதரவு. இவ்வாறு இன்றைய காலப்பகுதியை பொறுத்தவரையில் அன்று இருந்த தோமஸ் அல்வா எடிசன் தொடக்கம் இன்று இருக்கின்ற இந்த செஸ் ஜாம்பவான்கள் வரை அனைவருக்குமே ஆதரவாக அந்த சொந்த முயற்சிக்கு ஒரு வித்திட்டவர்கள் என்றால் அது நமது பெற்றோர்கள் தான். பெற்றோர்களின் ஆதரவு இல்லாமல் ஒரு சொந்த முயற்சியால் நான் வென்று விட்டேன் என்று குறிப்பிடுகின்றார்களா என்றால் இல்லை. அதே போன்று சரி, இங்கு 3 ஆண் பேச்சாளர்கள் சிறப்பாக சொல்கின்றீர்கள், பெற்றோரின் உதவி ஆதரவு தேவையில்லை, நாங்கள் சொந்த முயற்சியால் முன்னேறுகின்றோம் என்று. சராசரியாக இந்த சமூகத்தில் ஒரு பாதுகாப்பான சூழல் தேவை. ஒரு பெண் மாணவி இந்த சமூகத்தில் தன்னுடைய வெற்றியை பறைசாற்ற வேண்டுமாயின் அங்கு அவருக்கு பெற்றோருடைய ஆதரவு முற்றுமுழுதாக தேவையான ஒரு விடயம். 2வது பேச்சாளர் தமிழ் வந்து குறிப்பிட்டார், இந்த மேடையில் இருந்து பேசிக் கொண்டிருக்கின்றேன், இதை பற்றி வீட்டில் இருப்பவர்களுக்கு பெரிதாக இந்த விவாதம் பற்றி ஒரு அறிவு இல்லை என்ற மாதிரிலாம் குறிப்பிட்டார். சமூகத்தை பொறுத்தவரையில் விவாதத்தை பற்றி ஒரு தவறான கருத்துக்கள் இருக்கலாம், இருந்தாலும் என்னுடைய சொந்த அனுபவத்தில் குறிப்பிடுகிறேன், பெண் பிள்ளைகள் பேச வலிக்கிட்டால் வாயாடிகள் என்று குறிப்பிடுவார்கள். ஆனால் என்னுடைய வீட்டில் என்னுடைய சொந்த விருப்பத்தின் அடிப்படையில் பேச்சாற்றலா பரவாயில்லை, பட்டிமன்றமா பேசுங்கள் என்று சொல்லி இதே தொலைக்காட்சி காணொளி என்று வரும் என்று காத்திருந்து அந்த தொலைக்காட்சியை நேரிலேயே பார்க்கின்றார்கள் என்றால் அங்கு இருக்கின்றனர் எங்களுடைய பெற்றோர்கள் எங்களுக்கு எவ்வாறு ஆதரவளிக்கின்றார்கள். பெண்களுடைய கல்வியிலே உதாரணமாக பாகிஸ்தானில் மலாலா இருக்கின்றார், அவர் அந்த பெண் கல்வியை பற்றி அங்கு குறிப்பிட்டிருந்தார். அதற்கு கூட அவருடைய தந்தை அங்கு ஒரு பெண்களுக்கான ஒரு கல்லூரியை நடத்தி வந்தார். அந்த உந்து சக்தியின் அடிப்படையில் தான் மலாலா என்பவர் கூட அந்த பெண் கல்வியை பற்றி பாகிஸ்தானில் குரல் கொடுத்தார். ஆக என்னதான் இன்று நீங்கள் பேசிவிட்டு சென்றாலும் ஒரு உள்ளார்ந்த ஒரு உணர்வு பூர்வமான ஒரு உண்மையான கருத்து என்னவென்றால், பெற்றோரின் ஆதரவு இல்லாமல் என்னுடைய சொந்த முயற்சியால் தான் நான் இன்று இங்கு வெற்றி மேடை கூறிவிட்டேன் என்று எந்த ஒரு தனி மனிதராலும் குறிப்பிட முடியாது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். பெற்றோரின் ஆதரவு என்ற அணியினுடைய 2ஆம் பேச்சாளர் சோபியா அவர்கள் மிகவும் சிறப்பாக தன்னுடைய அணிக்கான வாதத்தை கட்டமைத்து சென்றிருக்கின்றார். முயற்சியினுடைய அடித்தளம் பெற்றோரனுடைய ஆதரவு. பெற்றோரனுடைய ஆதரவு இல்லாமல் இன்றைய இளைஞர்களினால் முயற்சி எடுக்கவே முடியாது, வெற்றி பெறவும் முடியாது என்பதாக அவருடைய கருத்து ஆரம்பித்திருந்தது. எதிரணியினுடைய கருத்துக்களை அவர் சரியாக தன்னுடைய பாணியிலேயே அங்கே அதை நிராகரித்திருக்கின்ற அதே நேரம் சில உதாரணங்களையும் அங்கே சொல்லியிருந்தார். குறிப்பாக இந்த சதுரங்க போட்டி தமிழர்களுடைய மரபு ரீதியான பாரம்பரிய விளையாட்டு, இன்று உலகை ஆண்டு கொண்டிருக்கின்ற விளையாட்டு. அதிலே பெற்றோர்களுடைய ஆதரவு, குறிப்பாக நடப்பு சாம்பியன் குகேஷ் மற்றும் பிரக்ஞானந்தா வைசாலி, இவர்களுடைய பின்னணியிலே இவர்களுடைய பெற்றோர்கள் இவருடைய முயற்சிக்கு எந்த அளவு ஆதரவாக இருக்கின்றார்கள். இதனையும் தாண்டி அந்த போட்டியிலே பங்கு பெற்றிய நமது யாழ்ப்பாணத்து சிறுமி கைசனா தர்ஷன் 7 வயது மாணவி அங்கே சர்வதேச தரப்படுத்தலே 3ஆம் இடத்தை பிடித்திருக்கிறார் என்று சொல்லி சொன்னால் உண்மையாக நான் அறிந்த வகையில் அவருடைய அந்த தந்தையினுடைய அர்ப்பணிப்பு, அந்த வளர்ப்பு முயற்சி இதெல்லாம் அவர்களுக்கு பின்னாலே இருந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக இன்றைய சமூகத்திலே பெண் பிள்ளைகளினுடைய ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாலும் பெற்றோர்களுடைய முழுமையான ஆதரவு இருக்கின்றது என்பதை தன்னுடைய சொந்த கதையினூடாகவும் சமூகத்தின் போக்கினூடாகவும் எடுத்து சொல்லி இருக்கின்றார். இந்த நிலையிலே இன்றைய இளைய தலைமுறையினருடைய வெற்றிக்கு அவருடைய சொந்த முயற்சியே அவசியமானது என்ற அணியினுடைய இறுதி பேச்சாளர் கணனி விஞ்ஞான கற்கனரினுடைய 3ஆம் வருட மாணவன் சந்திரசேகரன் தனுஷன் அவர்கள் வருகின்றார். அவருடைய வாதம் எவ்வாறு அமைய போகின்றது என்பதை பார்ப்போம். அனைத்துலகங்களிலும் வாழும் டான் டிவி நேயர்களுக்கும் இங்கே கூடியிருக்கும் சபை அனைத்துக்கும் என்னுடைய இந்நேர வணக்கங்கள். இன்றைய தலைப்பிலே தலைமுறையின் வெற்றிக்கு சொந்த முயற்சியே அவசியமானது எனும் விவாதத்தை முன்னெடுத்து விவாதத்துக்குள் செல்வதற்கு முதல் ஒரு சில உவமையோடு இந்த விவாதத்தை ஆரம்பிக்கலாம் என்று நான் ஆசைப்படுகின்றேன். ஒரு மரமானது தான் செழிப்பாக வளர வேண்டுமென்றால் அதனுடைய வேர்களை ஆழமாக ஊடுருவி அதனுடைய வேர்களை பரப்பி நிலத்தில் வளர்ந்தாலே தவிர கனிகளை கொடுக்க முடியுமே தவிர
2 தடிகளை நடுவதன் மூலம் அதற்கு சப்போர்ட்டை கொடுத்துவிட்டு அதனுடைய வேர்களை நிலத்திலே படவிடாமல் நான் வைத்திருப்பதன் மூலம் அந்த மரம் வளரும் என்றால் அது நிச்சயமாக வளராது. அவ்வாறு தான் இருக்கின்றது என்னுடைய தலைப்பினை கொண்டு செல்கின்ற எங்களுடைய எதிர்க்கட்சியினுடைய அணியினுடைய கருத்துக்கள். ஒரு தலைமுறையினுடைய ஒரு பிள்ளை இந்த உலகத்திலே வெற்றியடைய வேண்டுமே ஆனால் அவன் முதலில் தன்னுடைய சொந்த காலிலே நின்று தன்னுடைய இலக்கை நோக்கி ஓடினாலே தவிர பெற்றோர்களின் ஆதரவை மட்டுமே வைத்துக்கொண்டு இந்த உலகத்திலே அவன் வெற்றியடைந்து விட முடியாது. எதிர்க்கட்சிக்காரர்கள் மிக சிறப்பாகவே கூறியிருந்தார்கள், எல்லோருமே பெற்றோருடைய ஆதரவினால் மட்டும்தான் இந்த உலகத்தில் வெற்றி அடைய முடியும் என்று. அப்படி பார்த்தால் இன்று பெற்றோர்களால் பிறப்பிக்கப்பட்டு அனாதை ஆசிரமங்களில் வளர்ந்து கொண்டிருக்கும் எத்தனையோ பிள்ளைகள், எத்தனையோ முயற்சியாளர்கள் இன்று வெற்றி அடைந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு எந்த பெற்றோர்கள் ஆதரவை கொடுத்தார்கள்? எந்த பெற்றோர்களுடைய அரவணைப்பில் அல்லது ஆதரவில் தங்களுடைய வெற்றியை இந்த உலகத்தில் அவர்கள் நிலைநாட்டினார்கள்? இன்றைய சூழலிலே பெற்றோர்களின் ஆதரவானது பிள்ளைகளின் வளர்ச்சிக்கு தடையாகவே அமைந்து வருகின்றது. நான் உதாரணமாக கூறப்போனால் பெற்றோர்களுடைய இடையூறுகள் கல்வியிலும் சரி அவர்களுடைய தொழில்களிலும் சரி இடையூறு பண்ணி கொண்டே இருக்கின்றது. உதாரணமாக கூறினால், இன்று ஒரு பிள்ளை தனக்கு சொந்தமான ஒரு விருப்பமான ஒரு பாடத்தை படிப்பதற்கு கூட பெற்றோர்கள் அனுமதிப்பதில்லை. அம்மா டாக்டர், அப்பா டாக்டர், பிள்ளை நீ கட்டாயமாக டாக்டராக வர வேண்டும், நீ பயோதான் எடுக்க வேண்டும் என்று கூறும் எத்தனையோ பெற்றோர்கள் எங்களுடைய நாட்டில் நான் கண்ணூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். இங்கு நீங்க கூறினீர்கள் பல பேர் வெற்றியடைந்து விட்டார்கள் இந்த உலகத்தில் என்று. அவர்கள் எல்லோருமே தங்களுடைய பிடித்த துறையில் தங்களுக்கு விருப்பமான கல்வியை கற்றே வெற்றி அடைந்தார்கள். எலோன் மஸ்கை பற்றி என்னுடைய நண்பர்கள் கூறியிருந்தார்கள். அது சிறப்பான ஒரு விஷயம். ஒரு சின்ன விஷயத்தை மறந்து விட்டார்கள். எலோன் மஸ்க் அவருடைய அம்மா அப்பா பிரிந்ததுக்கு பிறகு முதலாக ஒரு வீடியோ கேமை உருவாக்கினார். அந்த வீடியோ கேமை உருவாக்கி அதனை விற்றதன் மூலம் பெற்ற பணத்திலேயே தனது கல்வியை தொடர்ந்தார். அந்த கல்வியை வைத்துக்கொண்டே இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை அவர் தனக்காக உருவாக்கி வைத்திருக்கின்றார். இங்க கூறினார் என்னுடைய நண்பியும் எதிர்க்கட்சி இரண்டாம் பேச்சாளருமாக சோபியா கூறினார், அப்துல் கலாம் ஐயா பற்றி நீங்கள் கற்றீர்களா என்று. நான் திருப்பி அவரை பார்த்து கேட்டேன், அப்துல் கலாம் ஐயா பத்திரிகை விட்டு படித்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கின்றதா? புளியங்கொட்டைகளை பொறுக்கி அதனை விட்டு அவர் கல்வி கற்றது உங்களுக்கு ஞாபகம் இருக்கின்றதா? அப்போ நீங்கள் அப்துல் கலாம் ஐயா பற்றி எதை படித்துக் கொண்டிருந்தீர்கள்? இங்கே நான் சில முயற்சியாளர்களை முன்வைக்கலாம் என்று ஆசைப்படுகின்றேன். சுந்தர் பிச்சை, கூகுளுடைய சிஇஓ, அவர் தன்னுடைய சொந்த முயற்சியில் கல்வி கற்று இன்று கூகுளுக்கே சிஇஓவாக பணியாற்றி கொண்டிருக்கின்றார். திவ்யா துராயோ ஏஐ டெக்னாலஜியும் மிஷின் லேர்னிங்கிலும் முன்னணியாக வைத்துக் கொண்டிருக்கின்றார். எங்களுடைய முதல் தலைமுறை எங்களுடைய பெற்றோர்களுக்கு ஏஐ என்றால் கூட என்னென்று தெரியாது. மிஷின் லேர்னிங் என்றால் அவர் கேள்விப்படாத ஒரு பெயர். அப்படி இருக்கும்போது அவர்களுடைய ஆதரவை மட்டும் வைத்துக்கொண்டு இன்றைய உலகத்தில் எவ்வாறு அவர்களுடைய வளர்ச்சி அடைந்து முடியும்? எனது நண்பன் முதலாம் பேச்சாளருக்கு தெரிந்த ரிதேஷ் அகர்வாலை தெரிந்திருக்கும் என்று ஆசைப்படுகின்றேன். ஓயோ நிறுவனத்தின் ஃபவுண்டர். ஓயோ ரூம்ஸ் என்றாலே நிறைய பேருக்கு தெரிந்த அவரும் தன்னுடைய சொந்த முயற்சியிலே உருவாக்கினார். ஒரு விடயத்தை நாம நோட்டி பார்ப்போம். அதாவது நாங்கள் இங்கே கூறியிருக்கிற எல்லோருடைய உதாரணங்களுமே எம்முடைய நாட்டில் ஒருத்தரை கூட நான் காணவில்லை. எல்லோருடைய உதாரணங்களுமே வெளிநாடுகளிலே காணப்படுகின்றது. நாம் வெளிநாட்டு கற்க நெறிகளையும் வெளிநாட்டு வாழ்க்கை முறையை நன்றாக அறிவோம். இங்குள்ள பெற்றோர்கள் தான் பிள்ளைகளை தங்களுடன் வைத்து வளர்த்து கொண்டிருக்கின்றார்கள். வெளிநாடுகளில் பிள்ளை வளர்ந்து சிறு பராயத்தை தாண்டியவுடன் அவர்கள் பெற்றோரை விட்டு பிரிந்து விடுவார்கள். தங்களுடைய கல்வி, தங்களுடைய வேலை, தங்களுடைய எல்லா விதமான வாழ்க்கையிலுமே தங்களுடைய சொந்த முயற்சியை மட்டுமே அவர்கள் நம்பி வாழ்கின்றார்கள். அதனால் தான் இலங்கையில் எந்த ஒரு பேர் சொல்லக்கூடிய அளவிற்கு எந்த ஒரு பெரிய வெற்றியாளர்களையும் நம்மால் அடையாளம் காண்பிக்க முடியாமல் இருக்கின்றது. காரணம், இங்கே ஒரு கல்வியை எடுத்தால் சரி, ஒரு வேலையை செய்ய முயன்றால் சரி, அங்கே பெற்றோர்களுடைய இடையூறு முக்கியமான ஒரு காரணமாக இருக்கின்றது அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி அடையாமல் இருப்பதற்கு. அவ்வாறு இருக்கும்போது பெற்றோர்களுடைய ஆதரவானது எவ்வாறு பிள்ளைகளின் வெற்றிக்கு கை கொடுக்கும் என்று நீங்கள் கூறிக்கொண்டிருக்கின்றீர்கள். இங்கே வாழ்க்கையின் வெற்றி என்று சொல்லும் போது எல்லாருமே நிறைய விடயங்களை கூறியிருந்தார். எதிர்க்கட்சிக்காரர் கூட கல்வி, தொழில் அப்படியான சில விஷயங்களை கூறியிருந்தார். முதலாவது ஒரு மாணவன், ஒரு பிள்ளையினுடைய வெற்றி என்பது அவனுடைய வாழ்க்கை. இங்கே எத்தனை பிள்ளைகள் வாழ்க்கையில் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் தங்களுடைய கல்வியை சரி, தங்களுடைய வாழ்க்கையை சரி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இங்கே கேட்டால் இளைய தலைமுறைக்கு டிப்ரெஷன், சூசைட் பண்ணி கொள்றான், தற்கொலை செஞ்சு கொள்றான், வெட்டி கொள்றான், அது செய்யறான் இது செய்யறான்னு கேள்விப்படுறமே தவிர இந்த பிள்ளைகள் யாருமே சொந்த முயற்சியும் சரி சொந்த காலில் நிற்க முடியாததுக்கான காரணம் பெற்றோர்கள் அவர்களுக்கு தங்களுடைய சொந்த காலில் நிற்பதற்கான ஒரு வழிமுறைகளை சொல்லிக் கொடுப்பதில்லை. ஒரு மாணவனோ அல்ல இன்றைய தலைமுறை சொந்த காலில் நிற்கும் போது அவனுக்கு
வருகின்ற தோல்விகளை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலைமையும் அவன் தன்னுடைய சொந்த காலில் நிற்பதற்கான திறமைகளை அவன் வளர்த்து கொள்ள முடியும். அவ்வாறு இல்லாவிட்டால் பெற்றோர்களின் காலில் நிற்கும் எல்லோ மாணவர்களும் ஒரு தோல்வியை கண்டவுடனே தங்களுடைய உயிரை மாய்த்து கொள்ளும் ஒரு அளவிற்கே சென்று விடுவார்கள். எனவே இன்று அவையிலே நான் கூற முன்வைக்கின்ற ஒரு விடயம், இன்றைய தலைமுறையின் வெற்றிக்கு நிச்சயமாக சொந்த முயற்சியை காரணமாக அமையுமே தாண்டி பெற்றோர்களின் ஆதரவு எந்த வகையிலுமே அவர்களுக்கு ஊன்று சக்தியாக அமையாது. நன்றி. தனுசன் அவர்கள் சொந்த முயற்சி என்கின்ற அணி சார்பான வாதத்தை நிறைவுக்கு கொண்டு வந்திருக்கின்றார். சொந்த காலில் நில், சொந்த காலில் நின்றால் மற்றவர்களிடையே தங்கி வாழ வேண்டிய தேவையில்லை. பெற்றோர்கள் இல்லாதவர்களும் பெற்றோர்கள் இல்லாது தனித்து வாழ்கின்றவர்களும் அநாத இல்லங்களில் வாழ்கின்றவர்களும் இன்றைக்கு சாதிக்கின்றார்கள். அவர்களுடைய முயற்சி அதற்கு காரணமாக இருக்கின்றது. பெற்றோர்கள் விருப்பத்துக்கு தடையாக இருக்கின்றார்கள். ஒரு வகையில் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய விடயமாக இருக்கின்றது. தங்களுடைய விருப்பங்களை பிள்ளைகள் மீது திணிக்கின்றார்கள். அவர்களுடைய விருப்பங்களுக்கு தடையாக இருக்கின்றார்கள். இந்த நிலையிலே அவர்கள் தங்களுடைய இலட்சியத்தை அடைய முடியாமல் இருக்கின்றது. அதுபோல அவர்கள் தனித்து வாழ்வதற்கு, சொந்த காலில் நிற்பதற்கு பெற்றோர்கள் தங்களுடைய கைகளுக்குள்ளேயே பிள்ளைகளை பொத்தி வைத்து வளர்ப்பதனால் அந்த நிலை அவர்களுக்கு இல்லாமல் போகின்றது என்கின்ற குற்றச்சாட்டை பெற்றோர்கள் மீது வைத்திருக்கின்றார். இதை தாண்டி சாதித்தவர்கள் வரிசையிலே அங்கே சுந்தர் பேச்சை, திவ்யா தரோன் போன்ற முதலானவர்களை அங்கே உதாரணங்களாக எடுத்துக்காட்டி இருக்கின்றார். வெளிநாட்டுகளிலே, ஐரோப்பிய நாடுகளிலே, அமெரிக்க தேசங்களிலே பிள்ளைகள் தனித்து வாழ்வதற்குரியதான சூழல் அவர்கள் அதுக்கு ஏற்ற வகையிலே வளர்க்கப்படுகின்றார்கள், சாதிக்கின்றார்கள். எங்களுடைய தேசங்களிலே பிள்ளைகள் பெற்றோர்களுடைய கைகளிலே அங்கே வைத்திருக்கப்படுவதனால், அவர்கள் பெற்றோருக்குள்ளே அங்கே அவர்களுடைய ஆதரவு நிலையை வளர்வதனால் அந்த சாதனைக்கான சூழல் தடுக்கப்படுவது என்பதாக தன்னுடைய வாதத்தை கொண்டு நடத்தி இருக்கின்றார். இந்த நிலையிலே இன்றைய தலைமுறையினுடைய வெற்றிக்கு பெற்றோர்களுடைய ஆதரவு அவசியம் என்ற அணியினுடைய இறுதி பேச்சாளர் உவா-வெல்லஸ்ஸ பல்கலைக்கழகத்தினுடைய மருத்துவ பீட முதலாம் வருட மாணவன் பேரின்பமுத்தி சுடரோன் அவர்கள் வருகின்றார். வாருங்கள். டான் டிவி நேயர்களுக்கும் அவையில் உள்ள அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நேரத்தை வீணடிக்காமல் நேரடியாக தலைப்புக்குள் செல்கின்றேன். அந்த வகையில் எதிர்த்தரப்பு வாதத்திலிருந்து சில தவறுகளை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அந்த வகையில் முதலாவது எதிர்த்தரப்பு வாதி கூறியிருந்தார் அழகாக, வெற்றி என்றால் என்னவெனில் முயற்சிக்கான முதல் படி அங்கே இட்டவுடனே வெற்றி என்பது அங்கே விளைந்து விடுகின்றது என்ற ஒரு வசனத்தை கூறியிருந்தார். வெற்றி என்பதை யாது எனில் அவர்கள் வரைவிலக்கப்படுத்துவது முயற்சியின் முதல் படியாகவே, அவர்கள் முயற்சிக்குரிய முதல் படி இட்டவுடனே வெற்றி அங்கே வந்து விடுகின்றது என்று அவர்கள் கூறுகின்றார்கள். உண்மையிலே வெற்றி என்பது என்னவென்று நமக்கு சொல்லித் தருவது நம்முடைய பெற்றோர்கள். அதை நாம உணர்ந்து எந்த ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு தருணத்திலும் தானாக வெற்றி என்பது இதுதான் என்று உணர்ந்து தன்னுடைய இலட்சியத்தை நோக்கி ஓடுவது என்பது அசாத்தியமான ஒரு விடயமாகும். பெற்றோர்களுடைய வழிகாட்டல் இன்றி எந்த ஒரு வெற்றியும் சாத்தியமாகாது. அடுத்ததாக, பெற்றோரின் ஆதரவு எந்த படிநிலை வரைக்கும் நீங்கள் தொடரப் போகின்றீர்கள், அவர்களை ஒட்டுண்ணி போல நீங்கள் ஒட்டி கொண்டிருக்க போகின்றா என்று முதலாவது எதிர்த்தரப்புவாதி கேட்டிருந்தார். நடுவர் ஐயா அவர்களே, இன்று இந்த விவாதம் ஆரம்பிக்க முதல் கூட அல்லது அவர்கள் பேச முதல் கூட அவர்களுடைய தந்தையினுடைய பெயரை கூப்பிட்டுத்தான் அவர்களுடைய பெயரை இன்று கூப்பிடுகிறீர்கள். ஆக உங்களுக்கு இனிஷியல் நேம் என்பது வாழ்க்கையின் ஆதி முதல் அந்தம் வரை தேவைப்படுகின்றது. ஆனால் பெற்றோர்களுடைய தயவு என்பது உங்களுக்கு சுட்டிக்காட்டுவதில், அவர்களுடைய தயவால் தான் நான் இந்த நிலைக்கு வந்திருக்கின்றேன் என்று சுட்டிக்காட்டுவதில் உங்களுக்கு ஒரு மனக்கசப்பு ஏற்படுகின்றது என்றால் அது எந்த வகையில் நியாயம் என்பதை எனக்கு புரியாமல் இருக்கின்றது. அடுத்ததாக, பெற்றோர்களுடைய தொழில்நுட்ப அறிவை பற்றி அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருந்தார்கள். அவர்களுக்கு தொழில்நுட்ப அறிவு குறைவாக உள்ளது, தங்களுடைய தொழில்நுட்ப அறிவு மேம்பட்டு உள்ளது என்ற ஒரு தலைமுறை இடைவெளியை இங்கே சுட்டிக்காட்டியிருந்தார்கள். அந்த வகையில் இன்றைய பெற்றோருக்கு, எனக்கு தெரிந்த அளவு இன்றைய பெற்றோர்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு வீடியோ கால் எடுத்து கதைக்கக்கூடிய மாதிரி இருக்குது, ஃபேஸ்புக்கில் வந்துட்டு போஸ்ட் போடக்கூடிய மாதிரி இருக்குது, தெரிஞ்சாக்களும் கால் பண்ணி கதைக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த அளவும் அவங்களுக்கு போதும் என்று நான் நினைக்கின்றேன். இப்பொழுது எம்முடைய தலைமுறையினுடைய தொழில்நுட்ப அறிவை பற்றி சற்று விலாவாரியாக பேசலாம். அந்த வகையில் என்னுடைய நண்பர் ஒருவர், அவர் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அவருடைய ஃபாலோவர்ஸை பார்த்தோமேனால் நிறைய பெண்களுடைய பேர் இருக்கும். அதிலே முக்காவாசி பேர்கள் வந்துட்டு ஃபேக் அக்கௌண்ட்ஸ். நானும் எனக்கு ரிக்வெஸ்ட் வரும்போது அவரிடம் கேட்பேன், நண்பன் இது யாரு, எனக்கும் தெரியலை, ரிக்வெஸ்ட் வந்திருக்கேன்னு. அதுடா பார்த்தேன்னு சொன்னால் அதில் பொம்பளை பிள்ளைன படம் போட்டிருக்குது, கீழே பொம்பளை பிள்ளைன பேரும் போட்டிருக்குது, யாரும் தெரியல, சும்மா ஃபாலோ பண்ணிவிடு, என்னத்துக்கு பிரச்சனைண்டு. நாளைக்கு அந்த பிள்ளைகிட்ட இருந்த ஒரு மெசேஜ் வந்தால் துடிச்சு போயிடுவார் இவர்.
என்ன இதுன்னு தெரியாம அட தன்னை ஒரு பிள்ளை நம்பி இருக்குதே அப்படின்னு சொல்லி ஒரு பிழையான சிந்தனைக்குள்ளே அவர் சென்று விடுகிறார். அதே மாதிரி இன்றைக்கு எத்தனை இளைஞர்கள் தங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஹேக் ஆகிவிட்டது, வாட்ஸ்அப் ஹேக் ஆகிவிட்டது, ஃபேஸ்புக் ஹேக் ஆகிவிட்டது என்று தடுமாறிக் கொண்டிருக்கின்றன. தொழில்நுட்ப அறிவு மேம்பட்டிருக்கின்ற இந்த இளைய சமூகத்திலே இவ்வாறான பிரச்சனைகள் இங்கே வந்து கொண்டு தான் இருக்கின்றன. அடுத்ததாக எதிர்த்தரப்பு இரண்டாம் பாதி ஒரு விடயத்தை கூறியிருந்தார். வாழ்க்கை எனும் மிகப்பெரிய வட்டத்தில் ஒரு புள்ளிதான் பெற்றோர் என்று. வாழ்க்கை எனும் மிகப்பெரிய வட்டத்தில் அவர்கள் புள்ளிதான், அவர்கள் மைய புள்ளி. எந்த ஒரு துன்பமாகட்டும், எந்த ஒரு இன்பமாகட்டும், எந்த ஒரு நாங்கள் சோர்ந்து விழுகின்ற வேலைகளாகட்டும், நாம் வெற்றி பெற்று அதை கழிக்கின்ற வேலைகளாகட்டும், நாம் நாடி செல்கின்ற ஒரே ஒரு ஆதரவு அவர்கள்தான். காரணம், நம்மை இந்த நிலைக்கு, அதாவது நம்முடைய வெற்றி பயணத்திற்கு அவர்கள் இட்டு செல்கின்ற அவர்களுடைய ஆதரவை நாம் புறக்கணிக்க முடியாத ஒரு விடயமாகும். அடுத்ததாக சினிமா கதாபாத்திரங்களை பற்றியும் பேசியிருந்தார்கள். உண்மை கதாபாத்திரம் அண்மையில் வெளியான அமரன் படத்தில் கூட பார்த்திருப்பீர்கள். நாம் கண்டு வியந்த முகுந்த் வரதராஜன் என்ற ஒரு கதாபாத்திரம் அவருடைய பெற்றோருடைய துணையின்றி அவர் தன்னுடைய காதல் வாழ்க்கையாகட்டும், தன்னுடைய இலட்சியமாகட்டும் இரண்டிலும் சாதித்திருக்க முடியாது. இது ஒரு உண்மை சம்பவம். அடுத்ததாக இரண்டாவது எதிர்த்தரப்பு வாதி கூறியிருந்தார், நம்முடைய பெற்றோர்களுக்கு விவாதம் பற்றிய ஒரு போதிய அளவு அறிவு இல்லை, அவர்களுடைய அவர்களுடைய மனச்சிந்தனையானது வேறொரு திசையில் இருக்கின்றது என்று. முதலாவது விடயம், இது ஒரு பட்டிமன்றம். இந்தளவு தூரம் உங்களை கற்க வைத்த பெற்றோர்களுக்கு இதை நீங்கள் சொல்லிக் கொடுப்பது, விளங்கப்படுத்துவது என்பது ஒரு கடினமான வேலை அல்ல. அடுத்தது மூன்றாம் எதிர்த்தரப்புவாதி கூறியிருந்தார், அனாதை இல்லங்களில் உள்ள பிள்ளைகள் இன்று நிறைய பேர் சுயமாக கற்று இன்று பெரிய நிலைக்கு வந்திருக்கின்றன. அந்த அனாதை இல்லங்கள் நடத்துவதற்கு தேவையான நிதியை வழங்குவது என்னொரு பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் தான். ஆக அந்த அனாதை இல்லங்களில் இருக்கின்ற பிள்ளைகள் தம் பிள்ளைகளாக எண்ணி அந்த பெற்றோர்கள் இடுகின்ற நிதியில் தான் அந்த அனாதை இல்லங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அந்த அனாதை இல்லங்களில் வசிக்கின்ற பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான நிதி இன்னொரு பெற்றோரிடம்தான் வருகின்றதே தவிர அவர்களுடைய சொந்த முயற்சியிலிருந்து அல்ல. அடுத்ததாக, பெற்றோரின் இடையூறினால் தான் இன்று இலங்கையில், அதாவது உலகளவில் இன்று நிறைய பேர்கள் சொல்லி குறிப்பிடுகின்றோம், அவர்கள் இந்த சாதனை செய்து விட்டார்கள், இவர்கள் இந்த சாதனை செய்து விட்டார்கள். இலங்கையில் பேர் சொல்லும் அளவிற்கு அவ்வாறு யாருமே இல்லை என்ற ஒரு மன துயரத்தை எதிர்த்தரப்பு மூன்றாம் வாதி இங்கே கூறியிருந்தார். இலங்கையில் அதற்கு அவர் கூறிய காரணம் யாதெனில், பெற்றோரின் வழிகாட்டல் இல்லை, பெற்றோரின் ஆதரவு இங்கு இல்லை என்று கூறுகின்றார். ஆக அவர்களை இறுதியில் ஒப்புக்கொள்கின்றனர். பெற்றோரின் ஆதரவின்றி இங்கு இலங்கையில் எம்முடைய மக்களிடையே பேர் சொல்லும் அளவிற்கு வளர முடியாத காரணம் பெற்றோரின் ஆதரவு இல்லை என்பதை அவரை ஒப்புக்கொண்டனர். ஆக இங்கே இலங்கையில், நமது நாட்டிலும் அந்த ஆதரவு முழுமையாக கிடைக்கப் பெறுமெனில் எம்மவரிலும் பலர் சர்வதேச மட்டத்தில் பிரகாசிக்கக்கூடிய அளவு முன்வரலாம். ஆகவே அறுதியும் இறுதியும் உறுதியுமாக கூறிக்கொள்வது யாதெனில், இன்றைய தலைமுறையின் வெற்றிக்கு அவசியமானது பெற்றோரின் ஆதரவு தான் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். பெற்றோர்களின் ஆதரவு என்ற அணியினுடைய இறுதி பேச்சாளர் சுடரோன் அவர்கள் அந்த அணி சார்பான வாதத்தை நிறைவுக்கு கொண்டு வந்திருக்கின்றார். வழிகாட்டலின்றி வெற்றி காண முடியாது. இன்றைய தொழில்நுட்பம் பெற்றோர்களுக்கு தொழில்நுட்ப அறிவு இல்லை என்ற எதிரணியினுடைய கேள்விக்கு சரியான ஒரு பதிலை கொடுத்திருக்கின்றார். பெற்றோர்கள் கற்றுக்கொள்ளுகின்றார்கள், தொழில்நுட்ப அறிவை அவர்கள் தேடிக்கொள்ளுகின்றார்கள். ஆனால் இளைஞர்கள் ஃபேக் ஐடிகளின் பின்னால் தங்களுடைய காலத்தை வீணடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதாக அவருடைய வாதம் அமைந்திருந்தது. அங்கே அனாதை இல்லங்களில் வாழ்கின்ற பெற்றோர்களுக்கும் ஆதரவாளர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுடைய பெற்றோர்கள் ஆதரவாளர்களாக இருக்கின்ற பொழுது அவர்கள் வெற்றிக்கு துணை செய்கின்ற இந்த நிலையிலே நாங்கள் இப்பொழுது வாதத்தினுடைய இறுதி தொகுப்புரைக்குள்ளே நுழைய இருக்கின்றோம். தொகுப்புரைக்கு நுழைவதற்கு முன்னால் நாங்கள் ஆரம்பத்திலே சொன்னது போல, இன்றைய இந்த பட்டிமன்ற அரங்கை அலங்கரித்தவர்கள் ஊவா வெல்லச பல்கலைக்கழகத்திலே கற்றுக்கொண்டிருக்கின்ற தமிழ் மாணவர்கள். இவர்கள் அந்த ஊவா வெல்லச பல்கலைக்கழகத்திலே மிக அருமையான ஒரு தமிழ் பணியை மேற்கொண்டு கொண்டிருக்கின்றார்கள். மலைத்தென்றல் என்கின்ற நிகழ்வை வருடம் நடாத்தி தமிழ் கலை கலாசார நிகழ்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதோடு அங்கே கருத்தாடல் என்கின்ற நிகழ்வினூடாக அத்தனை பல்கலைக்கழகங்களை சேர்ந்த தமிழ் துறையினருக்கும் விவாத களங்களை அமைத்துக் கொடுத்து விவாத போட்டிகளை நடாத்தி தமிழ் வளர்க்கின்ற அரும்பணியை இந்த இளம் சமூகம் மேற்கொண்டு கொண்டிருக்கின்றது. அவர்களுடைய முயற்சி தொடர வேண்டும். வருகின்ற அங்கே அந்த பல்கலைக்கழகத்தில் இணைகின்ற மாணவர்களும் இல்லை, இந்த மலைத்தென்றல் நிகழ்வுகளை இடைவிடாது கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற அந்த தமிழ் ஆர்வத்தையும் இந்த இடத்திலே பதிவு செய்து இன்றைய பட்டிமன்றத்தினுடைய தொகுப்புரைக்குள்ளே நுழைவோம்.
இவர்களுடைய வாதங்களினுடைய போக்கு, அதனுடைய தன்மைகளை வைத்து நாங்கள் ஆராய்கின்ற பொழுது ஒன்று தெளிவாக எங்களுக்கு விளங்குகின்றது. சொந்த முயற்சி எந்த அளவுக்கு அவசியமோ பெற்றோருடைய ஆதரவும் அந்த அளவுக்கு தேவையாக இருக்கின்றது. பெற்றோர்களுடைய ஆதரவு எந்த அளவு அவசியமோ சொந்த முயற்சியும் அந்த அளவுக்கு தேவையாக இருக்கின்றது. இதனையும் தாண்டி சொந்த முயற்சியினால் சாதித்தவர்கள் எங்களுக்கு இருக்கின்றார்கள். நாங்கள் சொந்த முயற்சி என்றவுடனேயே எங்களுக்கு கதைகள் சொல்லித்தந்த கதாபாத்திரங்களில் முதல் ஞாபகத்துக்கு வருவது ஏகலைவன். மகாபாரத கதையிலே தன்னுடைய முயற்சியினால் வில்வித்தையிலே மிகச்சிறந்த ஒரு வீரனாக உயர்ந்து கொண்டவன் ஏகலைவன் என்கின்ற பாத்திரம். இந்த உலகத்திலே இன்றைய இந்த நூற்றாண்டிலும் பல ஏகலைவன்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். இது மறக்க முடியாத உண்மை. அவர்களுடைய பின்புலம், அவர்களுக்கு இருக்கின்ற ஆதரவு எல்லைகளை தாண்டி பெற்றோர்கள் சாதாரண மக்களாக, சாதாரண மனிதர்களாக, எந்த விதமான அங்கே பண கல்வி அறிவு வசதிகளற்றவர்களாக இருக்கின்ற சூழ்நிலையிலும் அவர்களுடைய சொந்த முயற்சியினால் தங்களுடைய வாழ்க்கைக்கான அஸ்திவாரத்தை இட்டு அந்த இலட்சியத்தை மனதிலே இருத்தி அந்த இலட்சிய வெறியோடு தங்களுடைய பாதையிலே பயணித்து சாதித்து கொண்டிருக்கின்ற ஏகலைவன்கள் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அது நாங்கள் சமூகத்திலே கண்டு கொண்டிருக்கின்ற நிதர்சனமான உண்மை, மறக்க முடியாது. அது சார்பான உதாரணங்களை, உதாரண புருஷர்களை அவர்கள் சாதகங்களுக்கு தாராளமாக சொல்லி சென்றிருக்கின்றார்கள் அந்த தரப்புவாதியினர். அதுபோல பெற்றோர் ஆதரவு என்கின்ற அணி நாங்கள் பார்க்கின்ற பொழுது அந்த பெற்றோர் ஆதரவு இல்லாமல் நாங்கள் சாதனைகளை நிகழ்த்த முடியாது என்பதற்கும் அதே மகாபாரத புருஷர்கள், அதே ராமாயண புருஷர்கள் எங்களுக்கு உதாரணமாக இருக்கின்றார்கள். ராமன் தலை சிறந்த தலைவனாக உருவாக வேண்டும் என்பதற்காக தசரதன் வகுத்த திட்டங்கள் அங்கே அநேகம். கைகேயினிடம் ராமனை வளர்க்க கொடுத்ததே அந்த ராமன் தலை சிறந்த தலைவனாக உருவாக வேண்டும் என்பதற்கான ஒரு அடித்தளம். அங்கே பிள்ளை பிறந்ததிலிருந்து தசரதன் திட்டமிடுகின்றான் தன்னுடைய பிள்ளைக்காக. காந்தாரி தன்னுடைய அத்தனை அர்ப்பணிப்புகளையும் துரியோதனனுக்காக திட்டமிடுகின்றாள். குந்தி பிள்ளை பெறுவதில் இருந்தவர்களை வளர்ப்பது வரைக்கும் திட்டமிடுகின்றாள். எங்களுடைய இதிகாச பாத்திரங்கள் எங்களுக்கு சொல்லி தந்த கதைகள் பெற்றோர்களுடைய ஆதரவு பிள்ளைகளுக்கு எந்த அளவு வேண்டும் என்பதை கற்றுத்தருகின்றன. இங்கே நிறைய உதாரணம் சொன்னார்கள். தோமஸ் அல்வா எடிசனில் இருந்து இன்றைய சதுரங்கத்துறை வரைக்கும், விளையாட்டுத் துறைகள் வரைக்கும் எத்தனையோ துறைகளிலே சாதித்துக் கொண்டிருக்கின்றவர்களை எடுத்து காட்டினார்கள், உதாரணங்களாக சொன்னார்கள். இவர்கள் சொன்ன விடயத்தை வைத்து கொழுகொம்பு, பற்றுக்கோடு, இந்த உலகத்திலே பிறந்திருக்கின்ற விலங்குகளிலே மனிதன் ஒரு விசித்திரமானவன். பறவைகள், விலங்குகள் அவர்கள் தங்களுக்காகவே தாங்களை கற்றுக்கொள்ளுகின்றன. எந்த பறவைக்கும் எந்த கழுகுக்கும் அங்கே எந்த விலங்குக்கும் வேட்டையாடுவதற்கு தாய்ப்பறவை சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. அது வாழுகின்ற மழலை பருவத்திலே அவை உதய தேடி கொடுத்தாலும் எப்படி உண்பது, எப்படி தங்களுடைய கடனை நிறைவேற்றுவது என்பது வரைக்கும் அத்தனையும் அங்கே அவைகள் தாங்களாக கற்றுக்கொள்கின்றன. சிந்தித்து பாருங்கள், ஒரு பிறந்த குழந்தைக்கு என்னவருடைய உதவி இல்லை என்று சொல்லி சொன்னால் அந்த குழந்தையினுடைய நிலை, ஒரு மனித குழந்தையினுடைய நிலை எவ்வாறு இருக்கும்? அது சிந்துகின்ற சிறுநீரிலும் மெலக்கழிவிலும் அழுந்தி அப்படியே அங்கே சிதைந்து போகின்ற தன்மை மனிதனுக்கானது. ஆனால் மற்ற உயிரினங்களுக்கு அப்படி அல்ல. அப்ப ஏதோ ஒன்றை தங்கி வாழுகின்ற, பற்றி வாழுகின்ற ஒரு வாழ்க்கை மனிதனுக்குரியது. அவனுடைய ஆரம்ப வாழ்க்கை அந்தரவிலிருந்து ஆறறிவை நோக்கி கட்டமைக்கப்படுவது. ஆகவே அந்த பற்றுக்கோடு என்பது, அந்த ஊக்கம் என்பது, அந்த ஆதரவு என்பது அவனை சார்ந்திருக்கின்ற பெற்றோர்கள் மிக முக்கியமாகின்றது. பெற்றோர்கள் இல்லாத நிலையிலே இரண்டாம் தர பெற்றோர்களாக பாதுகாவலர்கள் என்கின்ற நிலையிலே அவர்களை ஆதரிக்கின்றவர்கள் அவர்களுடைய பெற்றோர்களாகின்றார்கள். இங்கே அனாதை இல்லங்களை பற்றி கேள்வி வந்தது. ஆகவே யாரோ ஒருவரை சார்ந்து, யாரோ ஒருவரை பற்றி அந்த பிள்ளை இந்த சமூகத்திலே அடியெடுத்து வைக்க தொடங்குகின்றது. முயற்சி, ஊக்கி, தூண்டல் என்கின்ற 3 நிலைகள் வெற்றிக்கு அடிப்படையானவை. இதிலே ஊக்கியாக தொழிற்படுகின்றவர்களே பெற்றோர்கள் மிக முக்கியமானவர்கள். இதனை நாங்கள் மறத்துவிட முடியாது. பெற்றோர்கள் மீதான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார்கள். அவர்களுடைய விருப்பங்களுக்கு தடையாகின்றார்கள். இன்றைய தங்களுடைய கைகளிலேயே வைத்து வளர்த்து கொள்கின்றார்கள். பிள்ளைகளுடைய எதிர்காலம் சரியாக வர வேண்டும் என்பதற்கான அவர்களுடைய விருப்பங்கள் அங்கே பிள்ளைகள் மீது கொண்டு சேர்க்கப்படுகின்ற பொழுது பெற்றோர்கள் விருப்பங்களுக்கு தடையாகின்றார்கள் என்கின்ற ஒரு நிலை இருந்தாலும் அதை தாண்டி அவர்களுடைய தங்களுடைய முயற்சியிலே பிள்ளைகள் உறுதியாக நிற்கின்ற பொழுது பெற்றோர்கள் ஆதரவாக மாறுகின்றார்கள். இந்த எங்களுடைய அமரன் திரைப்படம் பற்றி எங்களுடைய இறுதி பேச்சாளர் கிடைத்திருந்தார். அந்த கதாபாத்திரம் அந்த இந்தியாவினுடைய எல்லைப்படையினுடைய நாயகனாக அவர் உருவெடுப்பதற்கு அப்படியான ஒரு தன்மை அங்கே காரணமாக இருந்திருக்கின்றது. எங்களுடைய சூழலிலே
பெற்றோர்கள் பிள்ளைகளை கைக்குள் வைத்திருக்கின்றார்கள் என்று சொல்லி சொன்னால் 30 வருட கால யுத்த வாழ்க்கையினுடைய வடு இன்றும் பெற்றோர்களுடைய மனங்களிலே இருக்கின்றது. அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை எப்படியாவது இந்த அங்கே கவ்விக்கொண்ட செல்ல இருக்கின்ற கழுகுகளிடமிருந்து பாதுகாக்க வேண்டும் என்கின்ற உச்ச அந்த கவசம் தான் அவர்கள் அங்கே தங்களுடைய கைகளிலே பிள்ளைகளை அங்கே பொத்தி வைப்பதற்கு காரணமாக இருக்கின்றது. வெளிநாட்டு ஐரோப்பிய கலாச்சாரங்கள் வேறு, எங்களுடைய தேச கலாச்சாரங்கள் வேறு. அவர்களுடைய கலாச்சாரங்களுக்கு ஏற்ற வகையிலே கல்வி முறைகள் அங்கே கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது. அவர்கள் அந்த துறையிலே வளர்ந்து விடுகின்றார்கள். எங்களுடைய பிள்ளைகளை அப்படி விட்டுவிட்டால் அவர்கள் சிதறி விடுவார்கள். இந்த சூழ்நிலையிலே அவர்களுடைய இலட்சியத்தை வகுத்து அந்த ஆளும் நெஞ்சகத்து ஆசையொன்றில்லையே அதனுடைய பொருள் நாளை விழுந்திரும் என்கின்ற பாரதியனுடைய கருத்து நிலையின் அடிப்படையில் புலன்களோடு கரணமும் ஆவியும் போந்து நின்ற விருப்புடன் மானுடன் நலன்களை இதன் விரும்புவானாகில் அது நன்னுதல் பெறுதல் தின்னலாம் என்று சொல்லி சொல்லுகின்றார். எங்களுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி புலன்களை ஒருநிலைப்படுத்தி அந்த இலட்சியத்தை உருவாக்கி அந்த இலட்சியத்துக்கான முயற்சியிலே நாங்கள் ஈடுபட வேண்டும். அந்த தனி மனித முயற்சி சொந்த முயற்சி வலுப்பெறுகின்ற பொழுது அந்த முயற்சியினுடைய வெற்றிக்கு பெற்றோர்களுடைய ஆதரவும் துணை செய்கின்ற பொழுது வெற்றி என்பது நிச்சயம். ஆகவே வெற்றிக்கனியை நாங்கள் சுவைக்க இருக்கின்ற ஒவ்வொருவரும் பாரதி எங்களுக்கு வள்ளுவர் ஆரம்பத்திலேயே 2 குறள்களூடாக அழுத்தமாக சொல்லிவிட்டான். மகன் தந்தை காற்றும் உறவி, தந்தை மகற்காற்றும் உறவி. 2 உதவிகளும் இணைகின்ற பொழுது அங்கே அந்த முயற்சியும் அவர்களுடைய ஆதரவும் இணைகின்ற பொழுது நிச்சயமாக வெற்றி என்பது சாத்தியம். இந்த உலகிலே நீங்கள் சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏற வேண்டுமா, அல்லது உன்னுடைய வெற்றிக்கு நான் ஆதரவாக இருக்கின்றேன் என்கின்ற பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை உயர்த்திவிட வேண்டுமா? இந்த 2ம் சேர்கின்ற பொழுது நிச்சயமாக இலட்சியம் வெற்றியின் பாதையிலே இட்டுச் செல்லும் என கூறி இன்றைய வாதத்தை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். நன்றி, வணக்கம்.